வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கம்பெனியில எம்எஸ்எம்இ நம்பர் எப்படி கான்ஃபிக் பண்றது பத்தியும், நம்மளுடைய சப்ளையர் கஸ்டமர் அவங்களுடைய எம்எஸ்எம்இ நம்பர் எக்ஸெல்லேருந்து டேலில எப்படி இம்போர்ட் பண்றது பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியில எம்எஸ்எம்இ நம்பர் எப்படி கான்ஃபிக் பண்றது பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் F11 இந்த ஆப்ஷன் குடுத்துறலாம். ரைட் சைடுல மோர் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கணும். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணிக்கணும். இதுல டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் மைக்ரோ சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறேன். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது பார்த்தீங்கன்னா, உதயம் ஹைபன் XY ஹைபன் 07 ஹைபன் 1 2 3 4 5 6 7 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்ட உடனே எஃபெக்டிவ் டேட் கேட்கும். எப்ப வந்து நமக்கு எஃபெக்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து 1 ஏப்ரல் 23 சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். இது சேவ் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல இருந்து டேலில எப்படி எம்எஸ்எம்இ நம்பர் வந்து இம்போர்ட் பண்றது? நம்மளுடைய கஸ்டமரோடது அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். மேனேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். சாம்பிள் எக்ஸெல் ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இதுல மாஸ்டர் இது கிளிக் பண்ணிக்கணும். கான்ஃபிகர் இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைல் ஃபார்மேட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இது கொடுத்துடணும். எக்ஸ்போர்ட் டு லோக்கல் டிரைவ் ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா டில எம்எஸ்எம்இ இம்போர்ட் இதுல வந்து நமக்கு இம்போர்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபைல் நேம் ledger.xlx ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் இது வந்து எக்ஸ் கொடுத்துடணும். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஃபீல்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். நேம், குரூப் நேம், நேம்ன்ற இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் இல்லைன்னா சப்ளையோட நேம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். குரூப் நேம் பார்த்தீங்கன்னா அவங்க சன்டி டிப்டாரா சன்டி கிட்டா சொல்லி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்ககிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்டாரா கிட்டா சொல்லி கொடுக்க போறோம். இந்த இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட் கொடுக்க போறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எம்எஸ்எம்இக்கு சம்பந்தமான நம்ம இதெல்லாம் அந்த ஃபீல்டு எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஸோ கீழே பாருங்க லெட்ஜர் ரீட்மி இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு எம்எஸ்எம்இ சம்பந்தமானது இங்க பாருங்க. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஃப்ரம் அந்த ஃபீல்டு நம்ம காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டு லெட்ஜருக்குள்ள போயிட்டு இன்னொரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ சம்பந்தமானது எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் இதை காப்பி பண்ணிட்டு அந்த எக்ஸல் சீட்ல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதையும் காப்பி பண்ணி அந்த எக்ஸல் சீட்ல பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம கீழே ஃபில் பண்ணணும். நேம், குரூப் நேம் இது எல்லாமே ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எக்ஸல் சீட்ல. அது உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடுறேன். இப்போ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லெட்ஜர். நான் வந்து ஃபில் பண்ணி வச்ச எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா சாம்பிள் லெட்ஜர். இதை வந்து நான் வியூ பண்ணிடுறேன். வியூ பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். இதுல பார்த்தீங்கன்னா நேம், சாஃப்ட்வேர் நேம், கஸ்டமர் நேம் கொடுத்துருக்கேன். குரூப் நேம் பார்த்தீங்கன்னா சன்டி டெப்டர், சன்டி கிட்ட சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஃப்ரம் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். மைக்ரோவா, ஸ்மாலா சொல்லி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்டா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் கொடுத்துக்கணும். அந்த பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் கொடுத்துக்கணும்.
குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸெல் ஷீட் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த எக்ஸெல் ஷீட் பார்த்தீங்கன்னா, திஸ் பிசி லோக்கல் டி எம்எஸ்எம்இ இம்போர்ட் இந்த லொகேஷன்ல நான் வச்சிருக்கேன். இப்போ நான் டேலிக்கு போயிடுறேன். டேலிக்கு போயிட்டு இம்போர்ட் இதை கிளிக் பண்ணிடுறேன். இதுல மாஸ்டர் இதை கிளிக் பண்ணிடுறேன். எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லி குடுத்துர்றேன். ஃபைல் பாத் பார்த்தீங்கன்னா, டில எம்எஸ்எம்இ இம்போர்ட் சொல்லிட்டு நாங்க ஆல்ரெடி காட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த இது நான் குடுத்தேன். அந்த இது பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துர்றேன். ஃபைல் டூ இம்போர்ட் இது பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் டாட் எக்ஸ்எல்எஸ் குடுத்துர்றேன். இது வந்து லெட்ஜர்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது. இந்த சேம்பிள் லெட்ஜர்ன்றது பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து இப்ப வந்து நான் ஃபில் பண்ணது. ஓகேங்களா? இத குடுத்துறணும். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நேம். இதுல பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் இது குடுத்துறணும். மேப்பிங் டெம்ப்ளேட் இதுல டிஃபால்ட் டெம்ப்ளேட் சொல்லி குடுத்துறணும். டைப் ஆஃப் மாஸ்டர் இதுல லெட்ஜர் சொல்லி குடுத்துறணும். பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா, மாடிஃபை வித் நியூ டேட்டா சொல்லி குடுத்துறணும். ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி இதுல எஸ் குடுத்துறணும். பேக்கப் கம்பைன் டேட்டா பிஃபோர் இம்போர்ட் இதெல்லாம் நோ குடுத்துர்றேன். இப்ப என்டர் குடுத்துர்றேன். என்டர் குடுத்த உடனே இம்போர்ட்க்கான பேஜ் வியூ ஆகும். நம்ம குடுத்த சன்ரி டெப்ல சன்ரி கிட்ட சொல்லிட்டு இங்க நிக்கும். இத நம்ம இப்போ இம்போர்ட் குடுத்துறலாம். இம்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இத நம்ம போய் செக் பண்ணிறலாம். ஆல்டர், லெட்ஜர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சரவணா ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படி சொல்லி நம்ம ஒரு லெட்ஜர் குடுத்தோம். அந்த லெட்ஜர் வியூ பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல நம்ம எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா, F12 இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இத வந்து எஸ் குடுத்துக்கணும். இப்போ கண்ட்ரோல் F சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்டர் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, கீழ ஆல்டர் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இது நோல இருக்கும். இது எஸ் குடுத்தீங்கன்னா, நம்ம குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.